சின்ன வயசுல இருந்து சேலம்ல நாங்க இருந்த ஏரியாலே ஒரு நர்சஸ் அவுட்லெட். அவங்களோட ஹேபிட் என்னன்னா எப்பயுமே கிரவுண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அந்த காஃபி பவுடர் கொடுக்கறது தான் அவங்களோட ட்ரெடிஷன். அந்த பக்கம் போகும்போதே அதோட ஸ்மெல் அண்ட் அரோமா நல்லா இருக்கும். அதனாலயே அதுக்கு நாங்க அடிக்ட். அப்ப இருந்தே ஃபில்டர் காஃபின்னா நர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்தே. நிறைய காம்படிட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க ஷாப்ல. நீங்க நர்சஸை விட வந்துட்டு நாங்க பெட்டரா கொடுக்குறோம், அதை விட வந்துட்டு அஃபோர்டபுளான ரேட்ல நாங்க கொடுக்குறோம், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் தாட்டே நாங்க கொடுக்கல. நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம்னா அது பெஸ்டா கொடுத்தா போதும்னு நான் யோசிச்சேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸும் நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நர்சஸோட டீ, சுக்கு மில்க், அதோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்க நர்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நர்சஸ் மேல இருந்த ட்ரஸ்ட்னாலதான் நான் வந்துட்டு என்னோட கெஃபேல நர்சஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ரிஃபர் பண்ணேன். அது கஸ்டமர்ஸ்க்கும் பிடிக்குங்கிற கான்பிடன்ஸ்ல தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கெஃபே ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கு. அதனால ஃபியூச்சர்லயும் நர்சஸ் தவிர வேற எந்த பிராண்டும் நான் ப்ரிஃபர் பண்ண போறது இல்ல. நர்சஸ் கூட சேர்ந்து நாங்களும் ஃபியூச்சர்ல க்ரோ ஆவோம்னு நம்புறேன்.